மாறும் அரசியல் களம். ராகுலுக்கு ஷாக் கொடுத்த ஸ்டாலின். பாஜக திமுக நெருக்கத்தின் பின்னணி என்ன? கலைஞர் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி அழைப்பு இல்லாதது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கலைஞர் நினைவிடத்திற்கு பாஜகவினர் சென்று கூட்டணி சாத்தியக்கூறுகளை எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வரும் நிலையில் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திற்கு ஷாக் கொடுக்கும் வகையில் தமிழகத்தில் அரசியல் நிகழ்வுகள் அரங்கேற்றியுள்ளது. திமுக காங்கிரசும் பிரிக்க முடியாத நட்பாக பல ஆண்டுகள் தொடர்ந்து வருகிறது. இந்த கூட்டணி தமிழகத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் அரசால் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க முடியாத நிலை உள்ளது. தமிழகத்தில் பாஜகவிற்கு எதிர்ப்பான நிலையில் காரணமாக பட்ஜெட் உட்பட்ட முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை. இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய திட்டங்கள் செயல்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அரசு பணம் இல்லாத காரணத்தால் மக்கள் மீது வரிக்கு மேல் வரி விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கலைஞர் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது. கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லை. அதே நேரத்தில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். நேற்றைய விழாவை பார்க்கும்போது திமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதே என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு இரு தரப்பும் நட்பு பாராட்டியுள்ளார்கள். குறிப்பாக நாணய வெளியீட்டு விழா அரசு விழா என்று வைத்துக்கொண்டாலும் கூட கலைஞர் நினைவிடத்திற்கு ராஜ்நாத் சிங், அண்ணாமலை, எல். முருகன் என பாஜக பட்டாளமே படையெடுத்தது. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி கலைஞர் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டியிருந்தார். இது தொடர்பான பத்திரிகையாளர்கள் ஆர். மணி கூறும்பொழுது, நாணயம் வெளியீட்டிற்கும் மற்றும் ராஜ்நாத் சிங் வந்தால் அதனை கடந்து சென்று விடலாம். ஆனால் நினைவிடத்திற்கு சென்றுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதா நினைவிடத்திற்கு பாஜக தலைவர் நேரில் சென்றதை போல் தெரியவில்லை. நாணயம் வெளியிடவில்லை. அப்படி இருக்கும்போது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுவது அரசியல் முக்கியத்துவம் உள்ளது. மத்தியில் பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லை, கூடுதல் அளவு தேவைப்படுகிறது. எனவேதான் புதிய கட்சிகள் ஆதரவை தேடி மோடியை வலைவீச தொடங்கியுள்ளனர். மோடியை பொறுத்தவரை கடந்த 11 ஆண்டுகளில் எந்தவித அரசியல் லாபம் இல்லாமல் எதுவும் செய்தது இல்லை. நாணயம் வெளியிடும் நிகழ்வு 2 அரசுக்கு இடையான உறவு என கூறுவது ஆபத்தானது என தெரிவித்தார். இதனிடையே கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை ஏன் அழைக்கவில்லை என்பது பல்வேறு கேள்விகளை எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், ஒன்றிய அரசின் நிதித்துறை அமைச்சர் நாணயத்தை வெளியிடுகிறது. இது ஒரு அரசு நிகழ்ச்சி, அரசியல் இல்லை. மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் இந்த அரசியல் நிகழ்வு தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வு கூட்டணி இல்லை என திமுக கூறினாலும் கத்திரிக்காய் முற்றினால் கடைக்குதான் வரும். எனவே வெகு விரைவில் தமிழக அரசியல் களம் மாறும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.